வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுவை முதலமைச்சர் விடுத்துள்ள ஓணம் பண்டிகை வாழ்த்துச் செய்தியில், இந்திய கலாச்சாரத்தின் இன்றியமையாத அம்சமாக விளங்கக்கூடிய பண்டிகைகளும் திருவிழாக்களும் நமது எண்ணங்களையும் உணர்வுகளையும் பிரதிபலிக்கக்கூடியவை. இறையுணர்வு மற்றும் இயற்கையுடன் நமக்கு உள்ள ஆழமான தொடர்பை எடுத்து காட்டுபவையாகவும் திகழ்கின்றன. அந்த வகையில் மலையாள மொழி பேசும் மக்களால் அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படும் ஓணம் போன்ற பண்டிகைகள் கலாச்சார உறவுகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளவும், உறவினர்களிடையே ஆரோக்கியமான உறவுகளை வளர்க்கவும் உதவுகின்றன. ஓணம் அத்தப்பூ கோலத்தின் அழகிய நறுமணம் அனைவரது வாழ்விலும் ஒற்றுமையின் மகிழ்ச்சியையும், குடும்பத்தின் அரவணைப்பையும், செழிப்பின் மிகுதியையும் தரட்டும் என்று கூறி அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்களை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு கரசூர் தொழிற்பேட்டையில் ஆளுநர் கைலாசநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதராப்பட்டு கரசூர் தொழிற்பேட்டையில் ஆளுநர் கைலாசநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதில் புதுச்சேரி மாநிலத்தில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையிலும், புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்காக திட்ட வரையறை உருவாக்கவும், அதற்கான உள்கட்டமைப்பு ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து தொழிற்சாலை ஒன்றை பார்வையிட்டு தொழிலாளர்களிடம் கலந்துரையாடினார். இதில் அவர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் ஊதியம் குறித்து விவரமாக கேட்டறிந்தார். ஆய்வின்போது அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், தொழில்துறை இயக்குநர் ருத்ரகவுடு, சேதராப்பட்டு தொழிற்சாலைகள் சங்க தலைவர் நாராயணன், திருப்பதி ஆகியோர் உடனிருந்தனர். ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் பாஜக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஒசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் தொகுதி வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பாஜகவின் அதிக அளவில் உறுப்பினர்கள் சேர்ப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் ஒசூடு தொகுதியில் பாஜகவில் அதிக உறுப்பினர்களை இணைப்பது, பொதுமக்களிடம் நடைபெற்ற பணிகள் குறித்து எடுத்துரைப்பது, மேற்கொண்டு ஏதேனும் பணிகள் இருப்பின் அதை செய்து கொடுப்பது, அத்தியாவசிய பணிகள் ஏதேனும் இருப்பின் அதையும் கண்டறிந்து செய்து கொடுப்பது போன்றவைகள் விவாதிக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவோரின் படகுகள் பறிமுதல் செய்யப்படும் என புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவை மீன்வளத்துறை இயக்குநர் இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் புதுவை மீனவர்களுக்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு நெறிமுறைகளை வகுத்துள்ளது. புதுவை மீனவர்கள் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி தமிழக பகுதியில் 5 நாட்டிக்கல் மைல் பகுதிகளில் அத்துமீறி சுருக்கு வலைகளை பயன்படுத்துகின்றனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாக மீன்வளத்துறைக்கு புகார்கள் வந்துள்ளன. எனவே புதுவையில் சுருக்கு வலை பயன்படுத்தி மீன்பிடிப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்களின் வலைகள் பறிமுதல் செய்யப்படும். உச்சநீதிமன்ற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மீனவர்கள் மீன் தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணி குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துணைநிலை ஆளுநருக்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார். புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறுகையில், கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசிற்கு 30 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு கூட்டு வரி மூலமாக பெட்ரோல், டீசலில் இருந்து மட்டும் பெற்றிருப்பதாகவும், கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் மத்திய அரசு விலையை குறைப்பதில்லை என்றும், ஆகவே பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை குறைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயத்துறை, திட்டத்துறை, பொதுப்பணித்துறை, செவிலியர்கள், கூட்டுறவு துறைகள் ஆகியவற்றில் காலி பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியானதாகவும், பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இதற்கான விண்ணப்பங்கள் கோராமல் உள்ளதாகவும், இதனால் தேர்விற்கு தயாராக இருந்த இளைஞர்கள் மன உளைச்சலில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கூறியதாகவும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருகிறோம் என கூறி படித்த இளைஞர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி துரோகம் செய்வதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கு
அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பணிபுரிந்த தனியார் நிறுவனங்களிலிருந்து வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இந்த தேர்வுக்கு தயாரானார்கள். இந்த அறிவிப்பு வந்ததற்கு காரணம், பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது இளைஞர்கள் மத்தியில் அவர்களுடைய ஆதரவை திரட்ட வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசும் இந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள். இந்த அறிவிப்பு வெளியிட்ட பிறகு, அது பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு 4 துறைகளில் திட்டத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அறிவிப்பு வெளிவரவில்லை. அதற்கான ஆனால் அறிவிப்பு மட்டும் வெளிவந்தது. ஒரு புறம் இளைஞர்கள் தங்களுடைய வேலையை விட்டுவிட்டு இந்த தேர்வு எழுதுவதற்காக தயார் செய்து வைத்திருந்தவர்கள் எல்லாம் மன உளைச்சலில் இருக்கிறார்கள். ஏற்கனவே திரு ரங்கசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையில 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10,000 இடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார். இதுவரை 600 இடங்களுக்கு மேல் நிரப்பப்படவில்லை. இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.